சொந்தங்கள் அனைவருக்கும் நம்ம குலதெய்வம் கேப்டன் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்த திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் கழக சொந்தங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் மறுபடியும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நேற்று நான் நேர்காணலுக்கு அந்நியார்கிட்ட போயிருந்தேன். அப்போ அந்நியார் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக தலைமையில் சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மகத்தான வெற்றி பெறும் கூட்டணியாக நான் 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சிலர் எதிர்கட்சிகள் இருக்கிற அனைத்து ஊடகங்கள்லையும் யூடியூப்லேயும் பேசுகிற அனைவருக்கும் நம்ம அந்நியார் கொடுத்த மிகப்பெரிய சவுக்கடின்னு தான் இதை நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநாடு முடிஞ்சது, கதறுனாங்க அனைத்து ஊடகங்களும், அனைத்து கட்சி நிர்வாகிகளும். கூட்டணி அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் பதிவு போட்டுட்டே இருப்பாங்க ஒரே சேனல்ல. அது மட்டும் இல்லாம கூட்டணி அறிவிச்ச அடுத்த செகண்டே இந்த கூட்டணிக்கு போயிட்டாங்களா, கேப்டன் ஆன்மா மன்னிக்காது, இது சரியில்லாத கூட்டணி, தோல்வி அடைஞ்சிடும், இப்படியெல்லாம் ஒரு விமர்சனங்கள் சொல்லிட்டு வரீங்க. அது மட்டும் எதிர்கட்சியில் இருக்கிற நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிஜேபியில் பயணிக்கும் போது நம்ம கடல்ல மூழ்காத அந்த கப்பல் கேப்டனே உருவாக்கி கேப்டனே வழி நடத்தி கொண்டிருக்கிற இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடல்ல மூழ்குதா இல்ல கரை சேருதான்றத எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் கேப்டன் ஆன்மா மன்னிக்காது, என்ன மன்னிக்காது நான் கேட்கிறேன். கேப்டன் உயிருடன் இருக்கும் போதும் ஆட்சியில் இருக்கும் போதும் இதே ஊடகங்கள் இதே சேனல்கள் இவ பேட்டி கொடுக்கிற ஒவ்வொரு எதிர்கட்சி நிர்வாகிகள் என்ன பேசுனீங்க? அன்னைக்கு அவர் சரியில்லை, ஆனா இன்னைக்கு மட்டும் கேப்டன் நல்லவர், விஜயகாந்த் ஐயா நல்லவர். அது அன்னைக்கு சொல்லி இருந்தா இப்போ வரலிக்கும் சரி எப்பவும் சரி அவர் சிஎம்மாவே இருந்திருப்பாரு. அவர் சிஎம்மா வர வச்சு அவர் இந்த நாட்டுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பாரு, எவ்வளவு பண்ணியிருப்பாருன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த ஒரு வாய்ப்பே கொடுக்காத ஒரு முடக்கன் அந்த யூடியூப் சேனல்களும் ஊடகங்களும் இன்னைக்கு அவர் நல்லவர் தான், ஆனா என்ன ஆனான்னு நான் கேட்கிறேன். என்ன ஆனா இன்னைக்கு அந்நியார் கேப்டன் உருவாக்கிய அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விடாம வழி நடத்தி தொண்டர்களை வழி நடத்தி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியா அதை வெற்றி அடைய வச்சு நம்மளுடைய கேப்டன் காலடியில அந்த வெற்றி கனியை சமர்ப்பிக்கணும்ட்டு தான் போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக கழக சொந்தங்கள் எல்லாமே போராடுறாங்க. ஒரு சிலர் மட்டும் நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால நீங்க என்ன கதர்னாலுமே எங்க அந்நியார் வச்ச கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. அந்த வெற்றி பெறும்போது எல்லாருமே கை கட்டி வாய்ப்பத்தி பார்க்க தான் போறீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் பதிவு செய்யறேன். அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி கூட்டணி அறிவிச்ச அந்நியாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.